வணக்கம் கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய சந்திரனின் பயணமாக இந்த வாரம் அமைகிறது. பூச நட்சத்திரத்திலிருந்து உத்திர நட்சத்திரம் வரைக்கும் போய் அஸ்த நட்சத்திரத்தை தொடும்போது இந்த வாரம் 10ஆம் தேதி மார்ச்சிலிருந்து 16ஆம் தேதி மார்ச் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சைக்கிள் உங்கள் ராசிநாதன் செய்ய போகிறார். இதுதான் இந்த வாரத்தினுடைய சூக்ஷமம். அதனால் உங்கள் ராசியிலிருந்து ஆரம்பிக்கிறதுனால உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் தேவை. 2ஆம் இடத்துக்குள்ள சிம்ம ராசிக்குள்ள செல்லும்போது தன விரயத்தை கொடுக்கக்கூடிய காரணங்களாக இருக்கிறது. அஸ்த நட்சத்திரத்தை தொடும்போது உங்களுக்கு பல விதத்திலும் லாபத்தை கொடுத்து விட்டு செல்வார் அப்படிங்கிற ஒரு சின்ன டிட்பிட்டை மைண்டில் வச்சுட்டோம்னா பொருளாதார நிலைமை அப்படின்னா இந்த வாரத்தில் திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். தேவைக்கேற்ற செலவுகள் அந்த தேவைக்கேற்ற செலவுகள் சமாளிக்கக்கூடியதாக இருப்பதனாலே உற்சாகமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அந்யோன்யமும் அதிகரிக்கும். அதனால உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்தினாங்க போதும். கரெக்டாக இந்த வாரத்தை நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணி போயிடலாம். இந்த வாரத்திலே சிலருக்கு சின்ன விதமாக ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. புனித யாத்திரைன்னு சொல்லுவோம். சுவாமிகள் எல்லாம் தரிசனம் செய்துவிட்டு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர், அடுத்தவன் தன்னுடைய லீவ் போட்டதுனால வரக்கூடிய ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு உண்டு, இன்சென்டிவோடு இருக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சம் உற்சாகத்தோடு அந்த வேலையை எடுத்து போட்டு செஞ்சிருவீங்க. வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லைனாலும் விற்பனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். கடையை விரிவுபடுத்துறது இல்லை வேறு இடத்துக்கு மாற்றுறது போன்ற சூழ்நிலைகள்லாம் பெருசாக இல்லாததுனால அதை பற்றின விஷயங்களை கொஞ்சம் இந்த வாரம் ட்ராப் அவுட் பண்ணிங்கன்னா நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது தேவையான அளவு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனாலே மகிழ்ச்சியும், அதனால் வீட்டிலே எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்திலே கன்ஃபார்மாக இருக்க போதுங்க. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பெண்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தி ஆகும். அதனால் சில சலுகைகளும் கிடைக்கும். அந்த சலுகைகள் அவர்களுக்கு மனசில் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து அடுத்த வேலையை இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் டெஃபினட்டாக அவங்களுக்கு இருக்குது. என்ன கூட பார்த்தாலும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வருமானம் வரதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம்னே இந்த வாரத்தை சொல்லலாம். இந்த வாரத்தினுடைய அந்த நல்ல தன்மையை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக 7, 9 என்ற எண்களை பயன்படுத்துவது, முடிந்தவரை நமசிவாயம் என்ற நாமத்தை சொல்லி சிவபெருமானை வழிபடுவது, இந்த ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுத்து ஒரு அடுத்த லெவலுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லெவலுக்கு நம்மளை உயர்த்தி விடுவதற்கான வாரமாக இந்த வாரம் அமையும். ஏன்னா இந்த வாரத்திலே நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏகாதசி இருக்குது, பிரதோஷம் இருக்குது. இந்த பிரதோஷமும் ஏகாதசியும் சிவ விஷ்ணு வழிபாட்டுக்கு அத்தனை விதமான ஹெல்ப் பண்ண போகுது. அதனால் இந்த ரெண்டுத்தையும் நம்ம பயன்படுத்தும் போது அனைத்து விதமான பலன்களையும் பெற்று இந்த வாரத்தை சுபிட்சமாக அடைய முடியும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.